கூப்பிட்டீங்க? ஆ இல்ல, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அதுவா? ஆ, இது மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வந்திருக்கியா? இந்த இது இது மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வந்திருக்கியான்னு கேட்டேன். ம், இல்ல, இப்போதான் ஆதியமா வரேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரியா? ஆமா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ம் சரி, ஏன் கூப்பிட்டீங்க? இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ஆ, ஆ ம் என்னமோ சொன்னீங்க, கேட்கல. இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன்னு சொல்றேன். என்ன பார்க்கணும் போல இருந்துச்சா? ம் அது எதுவும் பேசாத, ஆ, எதுவும் பேச வேண்டாம். பேச வேண்டாமா? பின்ன ஏன் கூப்பிட்டீங்க? ம் பார்க்க ம், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, அதான் உன்னை வர சொன்னேன். ஓ, சும்மா திரும்ப திரும்ப கேட்காத. ஆ, ஒன்றும் இல்லை. ம். ஆனா ஏன் என்ன பார்க்கணும் போல உங்களுக்கு தோணுச்சு? ம் என்ன? ஐயோ கடவுளே, இவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? காதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் காணல டாக்டரை. நர்ஸ் அன்னைக்கு போய் கேட்டப்போ 2 மாசம்னு சொன்னாங்க. 1 மாசம் முடிய போகுது, இன்னும் காணல. 2 மாசம்னா கரெக்டா 2 மாசம் கழிச்சு தான் வருவாங்களா? கொஞ்சம் முன்னாடியே வந்தாதான் என்னவா? சீக்கிரமா ஆப்ரேஷன்லாம் பண்ணி இவளுக்கு சீக்கிரம் காது கேட்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இவர் என்னடானா இவ்வளோ லேட்டா ஆக்கிட்டு இருக்காரு. இவகிட்ட நிறைய பேசணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஒன்னும் பேசவே முடிய மாட்டேங்க. இனி என்னதான் பண்றது? இந்த தண்ணியோட அலையில கூட நீ அழகா இருக்க. உன்னை ரசிக்கவும் வர்ணிக்கவும் வார்த்தைகளே இல்லை. நீ எப்போ என்னை புரிஞ்சுக்குவ? நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் உன் மடியில கிடந்த என்னால உறங்க முடியும். அது எனக்கு எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா? உன் முகத்தை பார்த்து என்னால ஒண்ணுமே பேச முடியவே மாட்டேக்கு. என்னமோ தடுக்குது. அட்லீஸ்ட் உன்னோட இந்த நிழலை பார்த்தாவது நான் பேசிக்கிறேனே. உன்னை தொடணும் போல இருக்குமா? வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம், கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம். அம்மா, இவங்க என்ன தண்ணியில என் முகம் தெரியுது, அதை தொட்டுட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணணும்? என்னுடைய முகத்தை ஏன் இவங்க இப்படி தொட்டு பார்க்குறாங்க? தொட்டு பார்த்தது மாத்திரம் இல்லாம எதுக்கு இത്രയും சோகம்? அம்மா, ஏதோ சொல்றாங்க. இவளை பார்த்ததுக்கு அப்புறம் நீ மறுபிறவிதான் எடுத்து வந்திருக்கேன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டேம்மா. உன்னை இழந்த மாதிரியே இவளை இழந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவளுக்கு நான் சிரிச்சா கூட பிடிக்க மாட்டேங்குதுமா. நான் சிரிச்சாலே பயப்படுறா. என்னை பார்த்தா சாக்குப்படி காரண மாதிரியா இருக்கு. ஏம்மா, ஏன் என்ன இவ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்குதா? அப்படி நான் என்னம்மா பண்ணிட்டேன்? அந்த அண்ணன் மட்டும் என்ன அன்னைக்கு எடுக்கலன்னா நான் இப்போ இல்லம்மா. அந்த அண்ணனுக்காக தானே இந்த விபச்சாரத்துல நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். என்ன அவ விபச்சார இடத்துல இருந்து பார்த்ததுனாலதாம்மா அவளுக்கு என் மேல இப்ப வரைக்கும் நம்பிக்கை வராம இருக்கு. என் மைண்டுக்கு புரியுது, என் மனசுக்கு புரியவே மாட்டேங்குதுமா. என் மனசு இவன் ஏன் இன்னும் என்ன புரிஞ்சுக்காம இருக்கான், என்னை பார்த்து ஏன் இவ பயப்படுறா, என்னென்னமோ என் மனசுல ஓடுது. இவளை பத்தி நினைக்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் வரும்போது ஒரு பக்கம் இவன் என்னை எப்ப புரிஞ்சுக்குவான்னு இருக்குமா. அவ மாத்திரம்தான் உலகம்னு இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ தாமா அவ. நான் இப்போ வரைக்கும் அவளை அப்படிதான் பார்க்குறேன். அவ எனக்கு கிடைச்சா மாத்திரம் போதும். பத்திரமா பார்த்துக்குவேம்மா. கண்டிப்பா பத்திரமா பார்த்துக்குவேன். எப்பவுமே கைவிட்டுறவே மாட்டேம்மா. அவளுக்கு எப்பவுமா என் மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதானே என்ன அவ புரிஞ்சுக்குவா.
இப்போ வரைக்கும் அவ முன்னாடி சிரிக்க கூட நான் தயங்கி தயங்கி இருக்கேம்மா. அவளை இன்னைக்கு பார்த்த சந்தோஷத்துல சிரிப்பு வந்துச்சு. அதை கூட என்னால எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியல. அது மாதிரி நிலைமை ஆயிட்டு. என்ன நம்பு, நீ எனக்கு அம்மா மாதிரின்னு நான் சொல்லிட்டேன். இப்போவும் அவ என்ன நம்பாம இருக்கா. இன்னும் நான் என்னம்மா சொல்லணும்? இப்போ ஆன ஆக்சிடென்ட்ல உனக்கு ரத்த அளவு உடம்புல கம்மியா இருந்துச்சு, நான் தான் ரத்தம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாவாச்சு என் மேல நம்பிக்கை வருமா அம்மா? என்ன இவங்க என்ன சொல்றாங்க? இவளை பார்க்கறதுக்கு முன்னாடி வேணும்னா கூட நான் தப்பா இருந்தேன், ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ அப்படி இல்லைம்மா, நான் திருந்திட்டேம்மா. இவளுக்கு இதெல்லாம் நான் எப்படிம்மா சொல்லி புரிய வைப்பேன்? புரிய வச்சா என்னை நம்பணுமே. அதுதான் இப்போ வரைக்கும் அவளுக்கு என் மேல வரலையேம்மா. என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? என்ன? நீங்க நீங்க இப்ப ஏதோ சொன்னீங்களே, எனக்கு ரத்தம் கொடுத்தேன்னு. ப்ளீஸ் மறைக்காதீங்க. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தது. என்ன? நானு ரொம்ப நாளா எதிர்பார்த்தது. ரொம்ப நாளா எதிர்பார்த்தியா? என்ன? அது ஸ்கூல் கேம்பஸ் செக்கப்பிங் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி நான் மயங்கி விழுந்தது செக் பண்ணாங்க. செக் பண்ண அப்போதான் தெரிஞ்சது எனக்கு பிளட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. என்னோட பிளட் குரூப்பு ரொம்ப ரேரு, யாருக்கும் இருக்காது அப்படின்னு அங்க உள்ள டாக்டர் நர்ஸ் எல்லாம் பேசுறது கேட்டேன். ரொம்பவே ட்ரை பண்ணோம், கிடைக்கல. நானும் படிச்சது கவர்மெண்ட் இல்லையா, ரொம்பவும் அக்கறை எடுத்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எனக்கு ரத்தம் கிடைக்கலையேன்னு எனக்கு தான் ரொம்பவே சங்கடமா இருந்துச்சு. ஆனா எவ்வளோ நாள் தெரியுமா, ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரத்தம் கிடைக்காதான்னு. ஏன்னா எனக்கு கனவுகள் ரொம்ப நிறையாவே இருக்கு. ரத்தம் கிடைக்காம எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நிறைய நாள் பேடிச்சிருக்கேன். நான் உங்களை எவ்வளோலாம் தப்பான்னு நினைச்சிருக்கேன், பார்த்து பயந்துருக்கேன். நீங்க சிரிச்சா பயமா இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கேன். அது எதுவும் மனசுல வச்சுக்காம நீங்க எனக்காக ரத்தம் கொடுத்திருக்கீங்க. ரத்தம் கொடுத்தது மாத்திரம் இல்லாம என்கிட்ட சொல்றதுக்கு தயங்கி பயந்து பயந்து சொல்லாமலே இருந்திருக்கீங்க. யாரு யாரு நீங்க? எனக்காக ஏன் இത്രயும் செய்றீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? எப்பவும் ஏன் என்ன உங்க அம்மா மாதிரின்னு சொல்றீங்க? எனக்கு தெரியல. நீங்க இப்போ புலம்பிட்டு இருந்ததுன்னா உங்க வாய செய்வ வச்சு கேட்டேன். எனக்கு சிலது நல்லாவே புரிஞ்சது. உங்களுக்கு அம்மா இல்லையா? நான் பேசினது எல்லாமே புரிஞ்சிச்சா? என்ன சொல்ற, நிஜமாவா? நீ என்ன ஏதாச்சும் தப்பா நினைச்சியா? உங்களை தப்பா நினைக்கவே கூடாது. அப்படி உங்களை நான் தப்பா நினைச்சா என்ன கடவுள் மன்னிக்கவே மாட்டாங்க. என்ன? நீங்க யாரு? அது சொல்லுங்க, நீங்க யாரு? எனக்கு எப்படி ரத்தம் கொடுக்க தோணுச்சு? நீ அழாத, எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? நான்
நான் நான் உனக்கு ம்ஹும். நீ எனக்கு அம்மா. அம்மா இப்பவும் அம்மன் தான் சொல்றீங்க, ஏன் தான் தெரியல. என்ன விட்டுட்டு போயிடாத. ம், போயிடாத ப்ளீஸ். போக மாட்டேன், போக மாட்டேன். நிஜமா தான் சொல்றியா? ம், என்னால நம்பவே முடியல. கடைசி வரையும் என் கூட இருப்பியா? ம், எப்பவும்? ம், எப்பவும். அம்மா, எனக்கு நீ திரும்பவும் கிடைச்சிட்டம்மா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா. என் அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ம், உன்னை நான் எப்பவும் நல்லா பார்த்துக்குவேன். தெரியும். நான் பேசுறது எல்லாமே உனக்கு புரியுதா? ம், எப்படி? ஏன்னா இப்போதானே நான் உங்களை உள்ள இருந்து புரிஞ்சுக்கிறேன். எத்தனை நாள் ரத்தம் கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்கேன். என் சாமி நீங்க. அப்படியெல்லாம் சொல்லாத. ம்ஹும். நீங்க என் சாமி. உங்களை பத்தி புரிஞ்சுக்காம உங்களை நான் மனசளவுல ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுக்கோங்க. அம்மா, அப்படியெல்லாம் பேசாத. நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லையே. ப்ளீஸ், இது மாதிரியா ஒன்றும் பேசாத ப்ளீஸ். ம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? உங்களோட ஃப்ரெண்ட் ஆதித் அண்ணா இருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்க கூட ஒருத்தவங்க இருந்தாங்களே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல. ஆமா, கவி. கவி. ஆ, அவங்க உங்களை பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொன்னாங்க. என்ன சொல்ற? என்னன்னு சொன்னாங்க? நீங்க ரொம்ப நல்ல பையன்னு, உங்களை சீக்கிரம் புரிஞ்சுக்கணும்னு, எனக்காக நீங்க ரொம்ப நிறையாவே பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதால அவங்கள நம்புங்க, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல, இவங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு. நான் அப்பவே யோசிச்சேன். ஆனா எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது. கவி உன்கிட்ட இவ்வளோ சொல்லியிருக்காங்களா? ஆமா. ம், சரி, நீ அழாத ப்ளீஸ். நீங்க யாரெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா என் வீட்டில் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் என் மனசுல நீங்க வந்துட்டு வந்துட்டு போவீங்க. எனக்கு நினப்புல எப்பவும் நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. அது ஏன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. சரி, அழாத. ம். நீங்க என்னை ஏன் அம்மா மாதிரி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். என்னால முடிஞ்ச அளவு ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன். அழாதீங்க. சந்தோஷமா இருக்கு. ம். எனக்கு நிஜமாவே சந்தோஷத்துல அலனும் போல இருக்கு. அழாதீங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். நான் இனி எப்பவும் இருப்பேன் உங்க வாழ்க்கையில.
காலங்களோடும் இது கதையாகி போகும், கண்ணீர் துளியின் ஈரம் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் தான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. ஏன் வருண், கடைக்கு மாத்திரம் தானே போ சொல்றேன். இத்திரி போயிட்டு வா மக்களே. மாமி என்னால முடியாது, போங்க மாமி. சின்ன குழந்தைங்க மாதிரியா நான் எப்போ எத்தனை வாட்டி நான் போயிட்டு வர்றது? மார்னிங் எழுந்த அப்பவே கடைக்கு அனுப்புனீங்க, தென் ஒரு 11 மணி இருக்கும், அப்பவும் அனுப்புனீங்க. இப்போ சமயம் 2, எவ்வளவு நேரம் இருக்கும் என்ன கடைக்கு அனுப்பி? இன்னைக்கு என்ன நீங்க எல்லாத்தையும் மறந்து போறீங்களா? எத்தனை வாட்டி என்ன நீங்க கடைக்கு அனுப்புவீங்க? கேடா, நான் சத்தியமா மறந்தேன்டா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு நாளே எதுவும் சரியில்லை. ஆமா, உங்களுக்கு எல்லா நாளும் அப்படிதான், எதனா ஒன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வருண் போ வருண், இந்த ஒருக்க மாத்திரம். ஐயோ, நான் வரலம்மா, என்ன கொண்டு வைய. அத்தை, அர்க்காணி வாமா. என்ன ஆச்சு அத்தை? ம் ம் ஆ அர்க்காணி, நீ சொன்னல்லம்மா கடைக்கு போகணும்னு. நானா? ஆமா, நீ சொன்னல்லம்மா, அதுதாம்மா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடைக்கு போடா இத்திரி, இது மாத்திரம் வாங்கிச்சிட்டு வான்னு சொல்றேன், கேட்க மாட்டிக்கிறாமா. அத்தை நான் இங்க எப்போ? ஓ, இப்ப சொன்னியே அதுதான், அதுக்கு தான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மம்மி நம்பிட்டான், இப்ப போகுவான். மம்மி. அத்தை, மாமா கூப்பிடுறாங்க. இதோ. என்னடா? அர்கானிக்குன்னு சொல்லவே இல்ல. என்ன சொல்லணும்? என்ன வாங்கணும்? நீ கடைக்கு போக மாட்டேன்னு சொன்ன. நீங்க அர்கானிக்குன்னு சொன்னீங்களா? என்ன நடக்குதுங்க? ஓ, அப்போ நான் அர்கானிக்குன்னு சொன்னா போவேன். மம்மி, என்ன வாங்கிக்கணும்னு சொல்லுங்க. நீ சொல்றா, அர்கானிக்குன்னு சொன்னா மாத்திரம்தான் போவேன், அப்படிதானே? மம்மி, உங்களுக்காக மார்னிங் 2 டைம்ஸ் கடைக்கு போனேனா, மறுபடியும் உங்களுக்காக போகணும்னு சொன்னா நான் போவேனா? பெத்த தாய் நீ அவ்வளோதாண்டா மதிக்கிற. என்ன மம்மி? என்ன நொன்ன மம்மி? ஏண்டா இத்தனை கடைக்கு போயிட்டு வா, ஒரு சாதனம் வாங்கிக்க மறந்தேன், அதுக்காக போ சொன்னது தப்பாடா? இப்ப அர்கானி பேரை சொன்னது போறேன்னு சொல்ற. மம்மி, அதான் சொல்றேன் இல்ல, காலையிலேயே உங்களுக்காக 2 வாட்டி போயிட்டேன்னு. சும்மா என்னால போக முடியாது மம்மி. சரிப்பா, நீ போய் உன் ரூம்லயே அந்த சோஃபாலேயே இருந்து முட்டையிடு போ. பாருடா. என்னடா, போறியா முட்டையிட? மம்மி, என்ன வாங்கணும்? அவளே கூட்டிட்டு போ, அவளே சொல்லுவா என்ன வாங்கணும்னு. மக்களே. அத்தை சொல்லுங்க அத்தை. அர்கானி, என்ன அத்தை? காலையில இருந்து அவனை இது 3வது வாட்டி கடைக்கு அனுப்புறேன். இப்படியெல்லாம் போகவே மாட்டான் அவன். ஏதோ திடீர்னு சொல் பேச்சை கேட்டுட்டு போறேன்றான். உன் பேரை சொல்லவே தான் அவன் போறேன்னு சொல்லியிருக்கான். நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரிங்க அத்தை. என்ன வாங்க மறந்தீங்க? அதுதாம்மா, என்ன வாங்கதாம்மா மறந்தேன். வீட்டுல எப்பவும் ஃபைல் இருக்கேன்னு தான் வாங்கி வைப்போம். அது தீண்டது கூட ஞாபகம் இல்லாம அப்படியே இருக்கேன். கொஞ்சம் வீட்டுல தங்கச்சி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேனா, அதுலயே மறந்துருக்கேம்மா. ஓ சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, கார்டு அவங்கிட்ட தான் இருக்கு, நீங்க வாங்கிட்டு கார்டில் பில் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. என்ன அர்கானி, ஏதோ ஒரு மாதிரி இருக்க? இல்ல அத்தை, நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? ஆமா. இல்லையே, ஏதோ ஒன்று குறைவா இருக்கு. என்னது அத்தை? கண்டுபிடிச்சிட்டேன். என் மருமக முகத்துல அழகான சிரிப்பு எங்க போச்சு? இத வந்துடுச்சே. அர்கானி இப்போ சிரிச்சுட்டே இருந்தாதான் அழகா இருப்பா. சரிங்க அத்தை. சரிம்மா, போயிட்டு வாங்க. அத்தை, என்ன மாத்திரமா? அது மாத்திரம் இல்ல, லிஸ்ட் எல்லாம் நான் வருண் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், அதெல்லாம் வாங்கிச்சிட்டு வாங்க. சரிங்க அத்தை. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. போகாமா? உனக்கு தான் கடைக்கு போகணுமா? ஆமா. வா போலாம்.
வருண், அர்க்கா நீ சொன்னதெல்லாம் நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். ஆ சரிங்க மம்மி. வா. நல்ல சூப்பர் மார்க்கெட்டா பார்த்து வாங்க என்ன. ம் வாங்குறேன் பா. செப்பாடி, எப்படியோ பொய்யெல்லாம் புழுவி அவனை கடைக்கு போக வச்சாச்சு. சரி, இனி போயிட்டு நம்ம ஜோலியை தொடங்கலாம். எவ்வளோ வேலை கிடக்கு. வீடெல்லாம் நல்லா விருத்தி ஆக்கணும். அண்ணன் வந்தா வருவேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாமா நானு. அதனாலதான் என்னால போக முடியலையேன்ட்டு இவனை அனுப்பலான்னு பார்த்தா இவன் என்னடானா 2 வாட்டி கடைக்கு போனதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். போகட்டும், இப்ப என்ன பண்றது? எனக்கு தான் மறந்து போச்சு. இப்படிதான் மறந்தேனோ என்னமோ. போயிட்டு நீ வேலையை தொடங்கலாம்.